பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் சீரியல் கையாளி. இந்த சீரியலில் கையலுடைய அண்ணனா மூர்த்தி கதாபாத்திரத்தில் நடிகர் ஐயப்பன் அவர்கள் நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. சீரியலில் மூர்த்தி கதாபாத்திரம் சமீபத்தில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக அந்த கதாபாத்திரம் தோன்றாமல் போயிருந்துச்சு. மீண்டும் அதே கதாபாத்திரம் மறுபடியும் தோன்றிருக்க நிலையில் அவருக்கு பதில் இவர் தோன்றுவார் என்றும், இன்னும் 2 நாட்களில் ஒளிபரப்பப்படும் சீரியலில் பிரபல நடிகர் தோன்றுவார் என்றும் சொல்லப்படுகிறது. சன் டிவியின் பிரபல ஹிட் தொடரான கயல் தற்போது சின்னத்திரையில் நல்ல டிஆர்பியுடன் ஓடிக்கிட்டு இருக்குது. தொடக்க கதையில் மூர்த்தி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மது குடிச்சிட்டு வீட்டில் வந்து குடும்பத்தினரிடம் மோசமாக நடந்துக்கிற மாதிரி காட்டப்பட்டிருந்துச்சு. அவருடன் இருக்கும் மீட்டர் ஆறுமுகம், செபஸ்டின் கதாபாத்திரம் செய்யும் லூட்டி ஏராளம் சீரியலை பார்ப்போரை சிரிக்கவும் கோபப்படும் வைக்கும் அளவிற்கு அமைஞ்சிருந்துச்சு. இந்த மாதிரியான குணம் கற்பனை அவரின் கதாபாத்திரத்தை உரியது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் கூட ஐயப்பன் அப்படிதான் நடந்துக்கிறாரு அதிர்ச்சி குற்றச்சாட்டை அவரது மனைவி விந்தியா சமீபத்தில் வச்சிருந்தாங்க. ஐயப்பன் அடிக்கடி குடிச்சிட்டு வீடு திரும்பி தன்னிடம் தவறான முறையில் நடந்து கொள்றாரு அப்படின்னும், இது தொடர்ச்சியாக நடந்து வருவதாகவும் காவல்துறையில் புகார் அளிச்சிருந்தாங்க. இதனால் கயல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து அவரது மனைவி தனக்கு நியாயம் கிடைக்குமாறு போராடி இருந்தாங்க. இந்த வீடியோ கூட சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகி வந்தது. இந்த குற்றச்சாட்டு வெளியான பின் ஐயப்பன் கயல் தொடரிலிருந்து விலகியிருந்தார். இதனால் மூர்த்தி கதாபாத்திரம் இல்லாமல் சில வாரங்களாக கதை தொடர்ந்து சென்று வருகிறது. இந்த நிலையில் கையல் சீரியலில் மூர்த்தி கதாபாத்திரத்தில் வேறொரு நடிகர் நடிக்க இருப்பதாக நம்பகத்தந்த வட்டாரங்களுடன் சொல்லப்படுகிறது. ஆமாங்க, சின்னத்திரை நடிகரும் பாடகருமான ஷியாம் விரைவில் மூர்த்தி கதாபாத்திரத்தில் அறிமுகமாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தாங்க வெளியாகிருக்குது. ஷியாம் ஏற்கனவே சின்னத்திரையில் பல சீரியல்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் குணச்சித்திர கதாபாத்திரம் நடித்து பிரபலமானவர் தான். இவர் இப்போ மூர்த்தி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதன் மூலம் கதை இன்னும் வலுப்பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மூர்த்தியின் குணம் மீண்டும் ஜீவம் பெற்று கதையின் முக்கிய பங்கு மீண்டும் வலுப்பெற வாய்ப்பு இருக்குது. அத்துடன் மூர்த்தியின் குடும்பம் மற்றும் குடும்ப உறவுகளுக்கான கதைகளும் முன்னேறும். மேலும் இந்த மாற்றம் சீரியலில் ஏற்படும் புதிய திருப்பங்களும் கதாபாத்திரங்கள் மாறுதல் ரசிகர்களிடையே புதிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் என்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. மூர்த்தியாக நடிக்கவுள்ள ஷியாம் அவர்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம 222 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.